ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து தயிர் தொழவ போகிறோம். உரமோர் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணி நம்ம இதை ஊற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சலாம். யார் வேணாலுமே இது செய்யலாம். பால் நல்லா கொதித்து சுண்டணும். கொதிக்கும்போது லைட்டாக கிண்டி மட்டும் விடுங்க. நல்லா கொதித்து சுண்டவரை வெயிட் பண்ணுங்கள். தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. பால் இந்த மாதிரி நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்து ஆற வைக்கலாம். கை பொறுக்கிற அளவுக்கு நமக்கு சூடு இருக்கணும். இப்போ நல்லா சுடுது, அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஃபேனில் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய் வைக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு ஆறிடுச்சு. நான் வந்து உரமோர் வச்சு தான் பண்ண போகிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ இதை நம்ம நைட்டு செய்கிறோம். காலையில் ஏஞ்சி பார்ப்போம் இது எப்படி இருக்குது அப்படின்றத. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பரான நமக்கு தயிர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். பாலுக்கு ஏற்றுற மாதிரி தான் நமக்கு வந்து அதோட கட்டித்தன்மை கிடைக்கும். அதே மாதிரி நம்ம தண்ணி வந்து தயிரில் கொஞ்சம் இருந்ததால் இதுவும் நமக்கு தண்ணியாக கிடச்சிருக்கு. சூப்பரான நமக்கு தயிர் வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.